ஓம் நமச்சிவாய. ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகசந்த புஜபலா உமானந்த பாகிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை எந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்து அடிபொற்றுகின்றேனே. இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் தந்திரத்தில் ஞானம் எனும் தலைப்பில் இரண்டாவது பாடல். இந்த பாடலில் திருமூலர் ஞானம் என்பது நம் அடையும் நல்ல அறிவு என்பதை உறுதிபட கூறுகிறார். இதோ அந்த சத்தமும் சத்த மனமும் தகுமனம் உய்த்த உணர்வு உணர்த்தும் அகந்தையும் சித்தம் என்று இம்மூன்றும் சித்திக்கும் செய்கையும் சத்தம் கடந்தவர் பெற்ற சன்மார்க்கமே. சத்தமும் சத்த மனமும் தகுமனம், நாதமும் நாத வடிவாக இருக்கின்ற மனமும் உய்த்த உணர்வு உணர்த்தும் அகந்தையும், இந்த மனம் பெற்ற உணர்வும் அந்த உணர்வு உணர்த்துகின்ற ஆணவம் ஆக மொத்தம் மூன்று. ஒன்று நாதம், இன்னொன்று நாத வடிவாக இருக்கின்ற மனம், இவற்றால் உணர்வு வழியாக வருகின்ற ஆணவம். இந்த மூன்று சித்தம் என்றும் இம்மூன்றும் சித்திக்கும் செய்கையும், நாதம் நாத வடிவான மனம், அந்த மனத்தில் உணர்வு உணர்த்துகின்ற ஆணவம், இந்த மூன்றும் இதை செயல்படுத்துகின்ற சிந்தனை செயல் உள்ள யோகிகளே ஞானம் பெற்றவர்கள். அவர்கள் இந்த பிறவியை கடந்தவர்கள். சத்தம் கடந்தவர் செற்ற சன்மார்க்கமே. இப்படி மனதை வென்று அதனை அடக்கி தன் வசப்படுத்தி கற்றவர்களே உயர்ந்த ஞானியர்களாக கருதப்படுவார்கள். அவர்களே இந்த சன்மார்க்க வழி உணர்த்துபவர்கள் என்கிறார். இந்த பாடலில் உணர்த்துகின்ற மனமும் நல்லது கெட்டது அறிகின்ற அறிவும் இரண்டையும் செயலான ஆணவம் நீங்க பெறுதலே ஞானம் என உணர்த்தப்படுகிறது. இதைத்தான் அவர் சத்தமும் சத்த மனமும் தகுமனம் உய்த்த உணர்வு உணர்வும் அகந்தையும் சித்தம் என்றும் இம்மூன்றும் சித்திக்கும் செய்கையும் சத்தம் கடந்தவர் பெற்ற சன்மார்க்கமே. நாதமும் நாத வடிவான மனமும், இந்த மனம் பெற்ற உணர்வும் உணர்வு உணர்த்துகின்ற ஆணவம் ஆக நாதம் மனம் ஆணவம் இந்த மூன்றையும் செயல்படுத்துகின்ற சிந்தனை செயலானது எல்லாம் கடந்தவர்களுக்கே உய்க்கும். எவர் ஒருவர் மனதை வென்று அதனை அடக்கி தன்வசப்படுத்தி அதனை முறையாக கையாளுகிறார்களோ அவர்களே ஞானியர்கள் என கருதப்படுவார்கள். இந்த பாடலில் திருமூலர் உணர்த்துகின்ற கருத்து என்னவென்றால், உணர்கின்ற மனம், நல்லது கெட்டதை அறியும் அறிவு, இரண்டின் செயலாக வருகின்ற ஆணவம், இவை மூன்றையும் நீங்க பெறுதலே ஞானம் என்று உணர்த்தப்படுகிறது என்கிறார் திருமூலர். ஓம் நமச்சிவாய.